திருஷ்டத்யும்னன் அப்பாவிடம் சென்று அந்த யுத்தத்தில் நடந்த விஷயத்தை திருப்பி ரீகால் பண்ணுறான். அது எப்படிப்பட்ட யுத்தம், எப்படி இவா 2 பேரும் ஃபைட் பண்ணான்னு நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு இவன் எப்படி போனா, இவாளை ஃபாலோ பண்ணிட்டு போய் என்னெல்லாம் பார்த்தான் அப்படின்னு சொல்கிறச்சே, உணவருந்து விட்டு உறகும் பொழுது எப்படி கிருஷ்ணை கொஞ்சம் கூட மனசில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவர்கள் என்ன பேசி கொண்டிருந்தார்கள் தெரியுமா அப்படின்னு பேசின்னு இருந்த விஷயத்தை சொல்கிறான். ஆக இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தால், அப்பா எனக்கு இவர்கள் அனைவரும் குந்தியினுடைய மகன்களான பாண்டவர்கள் என்றே நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு திருஷ்டத்யும்னன் சொல்லி கேட்கும்போது துருபதனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. உடனே என்ன பண்ணுறான் துருபதன், இதை நான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புரோகிதரை அவாகிட்ட அனுப்புகிறான் மெசேஜோட. உடனே புரோகிதர் விவாக ஏற்பாட்டிற்காக உங்களுடைய குலம் கோத்திரம் அதெல்லாம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும், கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா அப்படின்னு புரோகிதர் சொல்கிறார். துருபதன் தன்னுடைய மகளை அர்ஜுனனுக்கு கொடுக்க விரும்பினார். மனசில் அவருக்கு ஏற்கனவே அதுதான் இருந்தது. இப்போது நீங்கள் உங்கள் அத்தை பையன் இலக்கை அடைச்சி அவளை கூட்டின்னு போயிருக்கான். அதனால் அர்ஜுனனாக இருந்தால் உண்மையிலேயே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு, அதாவது ஆமாம்மா அர்ஜுனன் தான் அப்படின்னு அவள் சொல்லிடுவாளோ அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இவர் சொல்ல, யுதிஷ்டிரர் பீமன் கிட்ட இவர் துருபதனினுடைய புரோகிதர் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நம்முடைய மரியாதைக்கு உகந்தவர் இவர், அதனால் இவரை உயர்வாக கருத்தி முதல்ல இவருக்கு பாதஸ்நானம் பண்ணி பூஜை பண்ண, இவருக்கு எல்லா மரியாதையும் செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த புரோகிதருக்கு எல்லா மரியாதையும் செய்கிறார். யுதிஷ்டிரர் புரோகிதர்கிட்ட சொல்கிறார், மன்னன் தன்னுடைய மகளை அவருடைய குல வழக்கப்படியே கொடுத்திருக்கிறார். குலம் கோத்திரம் பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை. உண்மையாக சொன்னால் மன்னர் வைத்த இலக்கை தவறாமல் அடித்து வீழ்த்தியதே இந்த கேள்விக்கு பதிலை கொடுத்திருக்குமே அப்படிங்கிறார். உடனே மன்னர்கிட்ட சொல்லுங்கோ, அவர் தன் மகளை குறித்து எந்த வருத்தமும் பட தேவையில்லை. இவர் இதை சொல்லிகிட்டே இருக்கிறச்சே தூதுவன் விரைவாக ஓடி வருகிறான். சொல்கிறான், மன்னர் உங்களை விரைவாக அழைத்து வர சொல்கிறார், ஏன்னா திருமண விருந்து ஏற்பாடு ஆகியுள்ளது, அதனால் நீங்கள் உங்களை உடனே வரணும்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே இவ எல்லாரும் கிளம்பி போகிறா. எப்படி இவ விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கார் துருபதன் அப்படின்னாக்க, ஒரு புறம் விருந்து அதோடு சேர்த்து எக்ஸிபிஷன், சரியா? ஸோ விருந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு எக்ஸிபிஷனில் ஒரு புறம் பல்வேறு விளையாட்டு கருவிகள் வைத்திருக்கிறார், இன்னொரு புறம் அற்புதமான கவசங்கள், பளபளன்னு இருக்கிற கேடயங்கள், அதுக்கப்புறம் கூர்மையான வாள், ஆயுதங்கள், தேர், அந்த தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள், இந்த மாதிரி தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கணைகள், இதெல்லாத்தையும் டிஸ்பிளேல வச்சுருக்காரு ஒரு சைடில். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் படுக்கை, தரைவிரிப்பு, இது கார்பெட்டு, பெட்ஷீட்டு அதெல்லாம் வச்சுருக்கார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஆடைகள், ஆபரணங்கள் அதெல்லாம் வச்சுருக்கார். பாண்டவர்கள் வந்தார்கள், சிங்கம் போன்ற ஒரு நடையில் வந்தார்கள். அவர்களுக்கென்று ஆசனம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒரு பிராமணனாக இருந்தால் ஆசனத்தில் எப்படி உட்காருவாங்கிறதுக்கும், ஒரு க்ஷத்ரியனாக இருந்தால் எப்படி கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் ஆசனத்தில் அமருவான், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் நோட் பண்ணுறார் இவர். நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறா. எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கண்காட்சியை பார்க்கறதுக்கு கூட்டின்னு போகிறார். இவன் என்ன பண்ணுறா, மற்ற எல்லா விஷயத்தையும் இப்படி பார்த்துட்டு அங்கே பார்த்த உடனே ஆயுதங்கள் வச்சுருக்கா, நேராக அங்கே போயிட்டான். அங்கே போய் அங்கேயே சுற்றின்னு இருக்கா அதே இடத்துல. உடனே துருபதன் என்ன முடிவு செய்கிறான், இவர்கள் அரச ரத்தம் உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைகிறான். துருபதன் யுதிஷ்டிரர்கிட்ட கேட்குறார், நாங்கள் உங்களை எப்படி அறிவது? நீங்கள் க்ஷத்ரியரா, பிராமணரா, அல்லது ஏதோ தேவன் இந்த மாதிரி பிராமண வேஷம் தரித்து வந்திருக்கிறீர்களா? அதனால் உண்மை பேசுவதே ஒரு ஏகாதிபதிக்கு சிறப்பான விஷயமாகும், அதுவே தகுந்ததாகும். தயவு செய்து என்னிடம் பொய் சொல்லாதீர்கள், நீங்கள் யார் அப்படின்னு துருபதன் டைரக்டாக கேட்குறார். உடனே அது மட்டும் இல்லை, இதற்கு நீங்கள் கூறப்போகும் மறுமொழியை வைத்துக்கொண்டே என் மகளினுடைய திருமணத்தை உங்களுடைய குல வழக்கத்தின்படி நான் ஏற்பாடு செய்யணும்.
அதனால் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கோ அப்படின்னு துருபதன் கேட்ட உடனே யுதிஷ்டிரர் வந்து, மன்னா, குந்தியினுடைய மூத்த மகனான யுதிஷ்டிரராக என்னை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. அதுக்கப்புறம் இது பீமன், இது அர்ஜுனன், இது நகுலன், இது சகதேவன். ஸ்வயம்பரத்தில் நீங்கள் வைத்திருந்த இலக்கை அடித்து உங்கள் மகளை வென்றது அர்ஜுனன் தான் அப்படின்னு சொன்னானே. தாமரை போன்ற உங்கள் மகள் ஒரு தடாகத்திலிருந்து இன்னொரு தடாகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாள், அவ்வளவுதான். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லிவிட்டேன், இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. சொல்ல சொல்ல துருபதனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். அதில் இன்னொரு கொஸ்டின் மனசில் அரிச்சுட்டே இருந்தது, என்ன, வாரணாவதத்திலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்தீர்கள் அப்படின்னு கேட்குறான். உடனே யுதிஷ்டிரர் எல்லா விஷயத்தையும் வரிசையாக சொல்கிறார். ஆமாம், எல்லாத்தையும் சொல்கிறார். சொல்லிட்டு யுதிஷ்டிரர் வந்து சொல்கிறார், உடனே துருபதன் சொல்கிறார், இன்னைக்கே நல்ல நாளாக இருக்குது, அர்ஜுனன் இன்னைக்கே என் மகளை மணந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறார். உடனே யுதிஷ்டிரர் சொல்கிறார், மன்னா, நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். துருபதன் வந்து, ஒன்று நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் தம்பி அர்ஜுனன் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட மற்ற தம்பிகளில் யாராவது கூட பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் எனக்கு சம்பந்தம் பண்ணிக்கணும், ஓகே, நீங்கள் யார் பண்ணிட்டாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொன்ன உடனே யுதிஷ்டிரர் சொல்கிறார், மன்னா, உங்களுடைய மகள் எங்கள் 5 பேருக்கும் பொது மனைவியாக இருப்பாள். இப்படி எங்களுடைய அன்னை உத்தரவிட்டிருக்கிறாள். துருபதனுக்கு எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போட்டுது. ஒரு பெண்மணி பல கணவர்களை கொண்டதை நாம் கேள்விப்பட்டதே இல்லையே. இளவரசே, நீங்கள் எவ்வளவு தூய்மையானவர், நீங்கள் அறவழியின்படி வாழ்க்கையை நடத்துபவர், நீங்கள் இப்படிப்பட்ட பாவகாரியத்தை எப்படி செய்ய துணிகிறீர்கள்? இது நடைமுறையில் இல்லை, வேதங்களும் இதை அங்கீகரிக்கவில்லை. உங்களுடைய புரிதல் ஏன் இப்படி இருக்கிறது அப்படின்னு மனசுல ரொம்ப கஷ்டத்தோட துருபதன் கேட்கிறான். உடனே யுதிஷ்டிரர் சொல்றார், அறவழி என்பது மிகவும் நுட்பமானது, சூக்ஷ்மமானது. அதன் போக்கை நாம் அறிவதில்லை. மன்னா, என்னுடைய நாக்கு பொய் பேசியதில்லை, என்னுடைய மனசும் தர்மத்திற்கு புறம்பான எந்த ஒரு சிந்தனையும் எழுப்பியதில்லை. என் மனம் தர்மத்துக்கு புறம்பான விஷயத்தை அங்கீகரித்ததில்லை. துருபதனால இதை ஏற்றுக்க முடியலை. இந்த ரீசனிங் வந்து யுதிஷ்டிரர் கொடுத்ததை ஏற்றுக்க முடியலை. நீங்களும் திருஷ்டத்யும்னனும் உங்களுடைய தாயான குந்தியும் சேர்ந்து பேசுங்கள், நான் உள்ளே செல்கிறேன், பேசிவிட்டு நாளை என்னிடம் ஒரு முடிவை கொண்டு வாருங்கள், எது சரியோ அதன்படி நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு போயிடுறார். அவர் போயிட்டு இருக்கிறச்சே கரெக்டாக அந்த இடத்துல வியாசர் வரார். வியாசர் வந்த உடனே வியாசர் பிருஷத்தனினுடைய மகன் துருபதனை அழைக்கிறார். திருமணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். உடனே துருபதன், பாவத்தின் கரை படியாமல் எப்படி ஒரு பெண் பல கணவர்களுக்கு மனைவியாக இருக்க முடியும்? அது எப்படி பாப்பக்கரை படியாமல் இருக்கும் அவள் மீது? உடனே வியாசர் சொல்றார், இது நடைமுறையிலும் இது கிடையாது, வேதங்களுக்கும் இது எதிராக இருப்பதால் இந்த விஷயமே வழக்கற்று போன விஷயம். இருந்தாலும் நான் உங்கள் ஒவ்வொருவரினுடைய கருத்தையும் இந்த விஷயத்தில் கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார் வியாசர். உடனே துருபதன் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. முதல்ல அவர் பேச ஆரம்பிக்கிறார். பயன்பாட்டிலும் வேதங்களாலும் எதிர்க்கப்படும் பொழுது இந்த விஷயம் பாவகரமானது. பலர் கூடி ஒரு மனைவியை வைத்திருப்பதை நான் எங்கும் கேட்டதே இல்லையே. சிறப்பு வாய்ந்தவர்கள் யாரும் பண்டைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ததாகவும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆக இந்த மாதிரியான ஒரு விஷயம்
ஐயத்திற்கு இடமான ஒரு அறமாகவே தான் எனக்கு தென்படுகிறது. இட் இஸ் டவுட்ஃபுல் டு பி தார்மிக் அப்படிங்கிறார். அப்படித்தான் எனக்கு படுகிறது அப்படிங்கிறார். யாரு? துருபதன். நெக்ஸ்ட் திருஷ்டத்யும்னன் பேச ஆரம்பிக்கிறான். நல்ல குணங்களை பொருந்திய ஒரு அண்ணன் தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை எப்படி அணுக முடியும்? தர்மத்தின் நுட்பத்தை அறியாதிருக்கும் மனிதனாக இருக்கையில் திரௌபதி 5 சகோதரர்களுக்கு பொது மனைவியாக இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது, எனக்கு தர்மத்தினுடைய நுட்பம் தெரியாத ஒரு மனிதனாக நான் இருக்கையில் அவள் 5 பேருக்கு பொது மனைவியாக இருக்கட்டும் என்று என்னால் சம்மதம் தெரிவிக்க முடியவில்லை. ஏனால் எனக்கு தெரியவில்லை, எனக்கு விளக்குங்கோ, அது என்ன நுட்பமான விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்னு திருஷ்டத்யும்னன் சொல்றான். நெக்ஸ்ட் யுதிஷ்டிரர் பேசுகிறார். நான் ஒருபோதும் பொய் பேசியதில்லை, பாவகரமான விஷயத்தை நோக்கி என்னுடைய மனம் உயர்ந்ததும் இல்லை. என்னுடைய மனசு அங்கீகரிக்கிறது என்றால் அது பாவகரமாக இருக்க முடியாது. என்ன ஒரு அசர்ஷன் வேணும் இதை சொல்றதுக்கு? என்னப்பா ரோபோட்டிக்கா திருப்பி திருப்பி பேசுறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அசர்ஷன் வேணும்? என் மனசுல பாவகரமான சிந்தனையே எழுந்ததில்லைன்னு சொல்றதுக்கு. அதர்மமா எந்த விஷயத்தையும் என் மனசு அங்கீகரிச்சதே இல்லை, மனசு அங்கீகரிக்கிறதுனா அது தர்மம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்புறம் சொல்றார் யுதிஷ்டிரர், நான் ஜட்டிலா என்ற பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவள் கௌதம குலத்தில் உதித்த ஒரு பெண். அவள் 7 முனிவர்களை திருமணம் செய்தாள். அதேபோல் கண்டு முனிவரினுடைய புத்திரியான வார்க்ஷி என்பவள் தவத்தின் உச்சத்தை கண்ட பிரச்சேதஸ் நம்ம பார்த்தோம். பிரச்சேதஸ்ங்கிற அந்த 10 ஒரே பெயரை கொண்ட 10 பிரதர்ஸ், பிரஜாபதி சவா, அந்த 10 பேரையும் 10 சகோதரர்களையும் அவள் மணந்து கொண்டாள். நம்முடைய தர்மத்தில் தாயே சிறந்தவளாக கருதப்படும் பொழுது தாயின் வாக்கிலிருந்து வரும் அந்த விஷயமானது அறம் சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் குந்தி பேசுறா. யுதிஷ்டிரர் சொல்வது போல்தான் எனக்கும் தோணுகிறது. என் வார்த்தை இதுவரை பொய்த்ததில்லை, நான் இதுவரை அறத்திலிருந்து தவறியதும் இல்லை. என்னுடைய வார்த்தை பொய்த்து விடுமா அப்படின்னு கேட்குறா வியாசர்கிட்ட. நான் என்ன பண்ணுறது இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் அப்படின்னு. வியாசர் குந்தியை சமாதானப்படுத்துகிறார். இதுவே நிலையான அறமாக இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தை எப்படி பொய்க்கும் குந்தி அப்படின்னு கேட்குறார். யுதிஷ்டிரர் சொன்னது, இப்போ வியாசர் பேசின்னு இருக்கார், யுதிஷ்டிரர் சொன்னது அறத்திற்கு கட்டுப்பட்டதே என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வியாசர் என்ன சொல்கிறார்? துருபதா, எனக்கு உன்னிடம் தனியாக பேச வேண்டும், இவர்கள் இங்கே இருக்கட்டும், நீ மட்டும் என்னுடன் வா அப்படின்னு 2 பேரும் அரண்மனையோடு ஒரு அறைக்குள் செல்கிறார்கள். அங்கு சென்று தனியாக உரையாடுகிறார்கள். அங்கே வியாசர் சொல்கிறார், பழங்காலத்தில் தேவர்கள் நைமிஷாரண்ய வனத்தில் ஒரு வேள்வியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். விவஸ்வானனுடைய மகனாகிய யமனுக்கு அங்கே என்ன டியூட்டினா, அந்த வேள்வியில் இருக்கும் எல்லா மிருகங்களையும் கொல்வதே யமனினுடைய டியூட்டி. யமன் அந்த டியூட்டி போஸ்டாக இருக்கிறதே என்ன ஆயிடுத்துனாக்க, அவன் மனிதர்களை கொல்லும் வேலையை அங்கேருந்து கொஞ்சம் இவர் ஆஃப் ஆயிட்டார் இல்லையா? ஏன்னா அந்த டியூட்டியில் இருந்தார் அந்த வேள்வியில். அதனால் என்ன ஆனது? மனிதர்கள் யாருமே இறக்கவில்லை. மனிதர்கள் யாருமே இறக்காமல் போனதுனால மக்கட்தொகை பெருகியது. பர்த் ரேட் மட்டும் இருக்குது, டெத் ரேட்டே இல்லை. ஸோ மக்கட்தொகை பெருகியது, மக்கட்தொகை அதிகமானது. அதனால் தேவதாக்கள், எல்லா குரூப்ஸ் ஆஃப் தேவதா இருக்கல, மருத்தர்கள், இவர்கள் ருத்ரர்கள், ஆதித்யர்கள், அந்த தேவதாக்கள் எல்லோரும் சேர்ந்து நேர பெருந்தகப்பனை காண சென்றார்கள். யாரு? பிரம்மாஜியை காண சென்றார்கள். அங்கே உம்மிடம் இதற்கு நாங்கள் தீர்வை வேண்டுகிறோம் அப்படின்னாக்க, பிரம்மாஜி என்னப்பா மக்கள் தொகை பெறுவதனால் உமக்கு என்ன பிரச்சனை? அதில்
நீங்களோ மரணமற்றவர்கள். மக்களை பார்த்து நீங்கள் ஏன் பயம் கொள்கிறீர்கள்? மனிதர்களை பார்த்து நீங்கள் ஏன் பயம் கொள்ள வேண்டும்? அவர்கள் இறக்காமல் இருந்தால் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது? உடனே தேவதா சொல்கிறா, எங்களுக்கு ஒன்றும் அவர்கள் மீது எந்த வெறுப்போ கோபமோ இல்லை. ஆனால் அவர்களும் இறக்காமல் இருந்தால் அப்போ அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன எந்த விதத்தில் வேறுபாடு? ஏதாவது வேறுபாடு இருக்கணும் அல்லவா? அந்த வேறுபாட்டை நீங்கள் தான் அருள வேண்டும் அப்படிங்கிறார் தேவேந்திரன், இந்த தேவதாக்கள கூட்டத்தோட தலைவன். உடனே இதற்காகத்தான் நாங்கள் உங்களிடம் வந்துள்ளோம். உடனே பிரம்மாஜி சொல்கிறார், வேள்வி முடியட்டும், யமன் அனைவரையும் ஆயிரக்கணக்கில் அவர்கள் கதையை முடிப்பான், அதனால் அதுவரை வெயிட் பண்ணு, கவலைப்படாதே அப்படின்னோடனே தேவர்கள் வந்து சரி ஓகே டெம்பரரி தான் போல இருக்கு அப்படின்னு திருப்பி வேள்வி நடந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு இவர்கள் திரும்பினார்கள். அங்கே கங்கையின் அருகே இவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அங்கே என்னாச்சு, கங்கையினுடைய பிரவாகத்தில் தங்க தாமரைகள் செல்வதை, அந்த நீரோடையோடு செல்வதை இந்திரன் பார்க்கிறான். அவ்வளவு அழகாக இருக்கு, தங்கத்தில் தாமரை, இது எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த நதியினுடைய ஒரிஜின், டுவர்ட்ஸ் தி ஒரிஜின் இருக்கு இல்லையா, அதனுடைய மூலத்தை நோக்கி நடந்து கொண்டே செல்கிறான் ரிவர்ஸில், எங்கேருந்து இது வருது அப்படின்னு. அவ்வாறு அவன் செல்லும் பொழுது சென்று மூலத்தின் கங்கையினுடைய மூலத்திற்கே சென்று விட்டான். அங்கு அக்னி பிரகாசத்துடன் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் துளிகள் நீரோடையில் விழ விழ அது தங்கத்தாமரையாக மாறி மாறி அது நீரோடையோடு போய்கொண்டு இருக்கிறது. உடனே இந்த அற்புத காட்சியை காண்கிறான் இந்திரன். நீ யார், ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிறான். அவளுக்கு தெரியறது அது இந்திரன். சக்ரா, நான் புண்ணியமற்று இருக்கிறேன். நான் அழைத்து செல்லும் இடத்திற்கு நீ வந்தாயே, ஆனால் நான் அழமாட்டேன். அப்புறம் அங்கு வந்தால் நான் ஏன் அழுகிறேன் என்ற காரணமும் உனக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு ஒன்று இவனுக்கு வியப்பாக இருந்தது. சரி வா போகலாம் அப்படின்னு இவன் என்ன பண்ணுறா, அவளுடைய வார்த்தைகளை கேட்டு அவளை பின்தொடர்ந்து செல்கிறான். இவள் எங்கு செல்கிறார்? இமயத்தினுடைய ஒரு சிகரத்திற்கு செல்கிறார். அந்த சிகரத்தில் ஒரு அழகான இளைஞனும் ஒரு மங்கையும் அரியணையில் அமர்ந்து கொண்டு பகடையாடி கொண்டு இருக்கிறார்கள். வந்தது இந்திரன். இந்த மங்கையும் சரி அந்த தேவனும் சரி இந்த இந்திரனை திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்திரனுக்கு அவமானமாகிவிட்டது. உடனே கோபம் கொண்டான் இந்திரன். ஈஷோஹமஸ்மி, நான் இந்த அண்டத்தினுடைய தலைவன் வந்திருக்கிறேன், நீ என்ன திரும்பி கூட பார்க்கல. உடனே இவர்கள் இருவரும் உறக்கச் சிரித்தார்கள் இவன் இதை சொன்னதுக்கு. அந்த தேவன், அந்த அழகான இளைஞன் இருந்தான் இல்லையா, அவன் இந்திரனை ஒரே ஒரு பார்வை பார்த்தான். அவன் பார்த்த பார்வையில் இந்திரன் அப்படியே முடக்கி போய் ஒரு மரக்கட்டையை போல் வியந்து போய் நின்றான். யாரா இருக்கும் இந்திரனையே அடக்கிறதுக்கு? கிருஷ்ணர் வந்துட்டார், அதனால மகாதேவனும் வந்தாக வேண்டுமே. அதனால் அவன் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறான். இவர்கள் அவன் பாட்டுக்கு நிற்கட்டோன்னு ஆடுற விளையாட்டை ஃபுல்லாக முடிச்சுட்றான். பகட விளையாட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாதேவன் என்ன சொல்கிறார், அந்த பொண்ணுக்கிட்ட அழுதுன்னு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு அவகிட்ட, அந்த சக்கரனை என்னிடம் அழைத்து கொண்டு வா, அவனுக்கு சரியாக அவனுடைய செருக்குக்கு இன்று நான் ஒழுங்கான ஒரு பாடத்தை புகட்டப் போகிறேன். அதாவது பேக்ரவுண்ட் என்னென்னா, இந்திரன் ரொம்ப செருக்கு கொண்டு அலைந்திருக்கிறான். பல முறை அவனை கண்டித்தும் அவன் கேட்கவில்லை. அதனால் இந்த வாட்டி அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மகேஸ்வரன் முடிவு செய்தார். அதனால் இந்த நாடகத்தை நடத்தினார். அதுக்கப்புறம் என்ன எடுத்து அவர் அவனை கூட்டிண்டு அந்த கல்லை அகற்றிவிட்டு அந்த குழிக்குள் சென்று பார் சக்கரா அப்படிங்கிறார். உடனே அவனும் அந்த பெரிய ராக்கு அதை நகர்த்திட்டு ஒரு குழி இருக்குது, அந்த குழிக்குள்ளே போய் பார்த்தா அவனை மாதிரியே இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கா, சில பேர். உடனே
அவர் சொல்கிறார், உன்னை போலவே இன்னும் சிலர் அங்கே இருக்கிறார்கள், நீ அங்கேயே இரு அப்படிங்கிறார். உடனே இவனுக்கு புரிஞ்சுடுத்து, நான் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். உடனே இவன் சொல்கிறான், ஹே பகவானே, முடிவற்ற இந்த அண்டத்தின் தலைவன் நீங்களே தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் உடனே எனக்கு இது பண்ணி நீ வெளில வரலான்னு பார்க்குறியா? அதனால் உன்னை போன்றவர்கள் என்னுடைய அருளை அடைய மாட்டார்கள், இவர்களும் உன்னை போல்தான், அதனால் அவர்களோடு சேர்ந்து இரு. உங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் என்னன்னா, நீங்கள் பூ உலகத்தில் மனிதனாக பிறப்பெடுப்பீர்கள், பல கடினமான பணிகளை செய்து உங்களுடைய நற்கர்மத்தினால் நீங்கள் தகுதியடைவீர்கள், மீண்டும் இந்திரலோகம் திரும்புவீர்கள், பல சாதனைகளையும் செய்வீர்கள் அப்படின்னொன்னே இவர்கள் எல்லோரும் வேற என்ன வழி, அப்படியே ஆகட்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு மகேஸ்வரன் கிட்ட கேட்டுக்கிறா. என்ன கேட்குறா? தர்மனும் வாயுவும் இப்போ நீங்கள் நியமிக்க போகிற இந்திரனும் அஸ்வினி இரட்டையர்களும் எங்கள் தாய் மூலமாக எங்களை பெறட்டும், இந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு இவர்கள் கேட்கிறார்கள். அந்த பாக்கி இருந்தவா ஒரு 4 பேர் இப்போ நுழைஞ்சவனோட சேர்ந்து 5 இந்திரர்கள் இதே மாதிரி செருக்கு கொண்டு அலைஞ்சதுனால அந்த குழிக்குள் தள்ளப்பட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கார் மகாதேவன். அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, திருப்பி பூலோகத்தில் பிறக்கணும். அதுதான் பனிஷ்மெண்ட்டு. நற்கர்மங்கள் செய்து திருப்பி புண்ணியத்தினால இந்திரலோகத்தை அடைய வேண்டும், அதுதான் இவாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வியாசர் கண்டினியூ பண்ணுறார். யார்கிட்ட? துருபதன் கிட்ட சொல்கிறார், இவர்கள் எல்லோரும் பழைய இந்திரர்கள், இந்த குழிக்குள்ளே இருந்தவர்கள். அவர்கள்லாம் யாருன்னா, விஸ்வபுக்கு, பூததாமா, ஷிபி, சாந்தி, தேஜஸ்வி, இவர்கள் 5 பேரும் தான் அந்த இந்திரர்களாக இருந்தவர்கள். மகாதேவன் மீது அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்கள் கேட்ட வரத்தை அருளினான். என்ன வரம்? தேவர்கள் மூலமாக தாயினுடைய கர்ப்பத்தில் நாங்கள் பிறக்க வேண்டும். அப்புறம் இந்த பொண்ணு அழுதுன்றிருந்து கூட்டின்னு போனாளே சிவன்கிட்ட, அவ லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம். அதனால் அந்த மங்கையே பூலோகத்தில் இவர்களுக்கு பொது மனைவியாக வருவாள் என்று ஈசன் அன்று நியமித்தான். அதனால் என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்க, இவர்களை அழைத்து கொண்டு அளவிட முடியா ஆற்றலை கொண்டவனும் எல்லையற்றவனும் படைக்கப்படாதவனும் பழையவனும் எப்பொழுதும் நிலைத்திருப்பவனும் வரையறைக்கு உட்படாத இந்த அண்டத்தையே ரூபமாக கொண்ட நாராயணனிடம் இவர்களை அழைத்து கொண்டு ஈசன் சென்றார். அனைத்தையும் நாராயணனும் அங்கீகரித்தார் நடந்த இந்த விஷயத்தை. அதனால் அந்த இந்திரர்கள் தான் இந்த உலகத்தில் உன் முன்னாடி பாண்டவர்களாக பிறந்துள்ளார்கள். அப்புறம் நாராயணன் என்ன செய்தார் தெரியுமோ? அதன் பிறகு அவருடைய உடம்பில் இருந்து 2 ரோமங்களை எடுத்தார். ஒரு வெள்ளையாக இருக்கிற ரோமம், ஒரு கருப்பாக இருக்கிற ரோமம். அந்த வெள்ளையாக இருக்கிற ரோமம் தான் சங்கர்ஷணன் என்ற பலராமனாகவும், அந்த கருப்பாக இருக்கிற ரோமம் தான் வாசுதேவன் கேசவன் என்ற கிருஷ்ணனாகவும் அவதரித்தார்கள். அதனால் வியாசர் என்ன சொல்கிறா? துருபதா, உனக்கு நான் இப்போது திவ்ய திருஷ்டியை கொடுக்குறேன், நீ பாரு, இவா எல்லாரையும் அவளுடைய ஒரிஜினல் ஃபார்ம்லேயே பார்ப்ப அப்படின்னு பாண்டவர்களையும் திரௌபதியும் அவளுடைய திவ்ய சரீரத்திலேயே இந்த துருபதன் திருப்பி பார்க்குறான். அவன் அவர்களை அந்த சரீரத்தில் பார்த்ததுக்கு பெரும் மனநிறைவு கொண்டான். அதேபோல் தன் மகளிடமும் இருந்த தெய்வீகத்தை நினைத்து அவன் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தான். உடனே வியாசர் திருப்பி அந்த திரௌபதியினுடைய ப்ரீவியஸ் ஸ்டோரியையும் ரீகால் பண்ணுறார். அவள் ஒரு பிராமணனுடைய மகளாக இருந்த பொழுது, யாருமே கணவராக அடைய முடியாமல் இருந்த பொழுது, அத்தனை தர்மமாகவும் இவள் கற்புக்கரசியாக இருந்தும் யாரையுமே கணவனாக அடைய முடியாத போது சிவனை நோக்கி தவம் செய்து 5 முறை கணவன் வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டதால் மகேஸ்வரன் நீ 5 கணவர்களை அடைவாய் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜென்மத்தில் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதாவது பாண்டவர்களினுடைய திரௌபதியினுடைய இந்த திருமணம் இருக்கு இல்லையா, இது தர்மத்திற்கு புறம்பானது அல்ல. அப்போ இது எதை உணர்த்துகிறது அப்படின்னா, தர்மத்தினுடைய ஆழத்தை உணர்த்துகிறது.
ஏனால் இது காமத்திற்காக செய்த திருமணம் அல்ல. வியாசருடைய ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா, துருபதன் கிட்ட இந்த வைவாகிக பருவத்தில் வியாசர் பண்ணுற ஆர்கியூமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் உண்மை, ரித்தம் அண்ட் தர்மம். தர்மம் எப்போவுமே அந்தந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இருக்கக்கூடிய விஷயம், ரிஜிடாக இருக்கிற ரூல் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் கான்டெக்ஸ்டுவல் அண்ட் பர்பஸ் ட்ரிவன். அதனால் மகாபாரதம் என்ன உணர்த்துகிறது அப்படின்னாக்க, பல தர்மங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு, அதாவது என்னுடைய இண்டிவிஜுவல் தர்மம், சமுதாயத்தில் இருக்கிற அந்த பயன்பாட்டு முறை, அப்புறம் அந்த ஃபேமிலி ட்ரெடிஷனில் இருக்கிற விஷயம், இந்த மாதிரி இருக்கிற வழக்கங்கள், இதெல்லாம் இருக்கும்போது யூனிவர்சல் ஆர்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா, பிரபஞ்ச ஒழுங்குங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இதில் எது ஹையர் தர்மாவோ அதுவே அங்கே நிற்கும். அதனால் அதுவே தேர்ந்தெடுக்கப்படும். தட் அலோன் வில் ப்ரிவேல். அதனால் நன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், திரௌபதி அப்படிங்கிறவ மனுஷ யோனியில் பிறந்தவ இல்லை, அயோனிஜான்னு பேர் அவளுக்கு. பாண்டவர்கள் ஆல்சோ அவளுடைய பிறப்பும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்த் தான். அவர்களும் நார்மல் முறையில் அவர்கள் பிறக்கவில்லை. அதனால் திரௌபதி ஒரு இண்டிவிஜுவலாக கருதப்படுவது இல்லை. அவள் சக்தியினுடைய மேனிஃபெஸ்டேஷனாக தான் கருதப்படுகிறாள். அதனால தான் இன்றைக்கி கூட கிராமத்துல எல்லாம் கூட திரௌபதி அம்மன் கோவில்னு இருக்கும். துர்காவை திரௌபதி அம்மனாக வழிபடுற ஒரு முறை இன்றும் இருக்கிறது. அதாவது எது ஒன்று இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுவே திரௌபதியாக உருவெடுத்து வந்தது. அண்ட் பாண்டவர்கள் they are not 5 people but one entity அப்படிங்கிறத அதை பைண்ட் பண்ணுறதுக்காக அந்த பைண்டிங் ஃபோர்ஸ் திரௌபதி. அதனால் ஒரு சிங்கிள் என்டிட்டியாக, ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தர்மாவாக அவர்கள் செயல்படுவதற்காக ஏற்படுத்திய விஷயமே இது. இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட விஷயமே இது. அதனால் வியாசர் இதை எப்படி சொல்கிறார் துருபதன் கிட்டனா, தெய்வ நியோகம் அப்படிங்கிறார். இது திஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் தி ஆர்டினரி லா. இதை சாதாரணமான விஷயத்தோடு சேர்த்து ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுறதோ இது பண்ணுறதோ செய்யக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் திரௌபதி அண்ட் பாண்டவர்களினுடைய திருமணம் என்பது பர்மிட்டட் பை தர்மா இல்லை, இட் இஸ் தி ஆர்டினன்ஸ் ஆஃப் தர்மா. அது தர்மத்தினால் விதிக்கப்பட்டது. அதனால் இட் இஸ் கமாண்டட் பை தர்மா. அதுதான் இங்கே சொல்லப்படும் விஷயம். அதனால் இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சுடலாம். உடனே துருபதன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த காரியத்தில் உள்ள சரி எது தவறு எது எல்லாமே அந்த ஈசனே அறிவான். அதனால் அவனுடைய டெசிஷன் அப்படின்னாக்க அது போலவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் திரௌபதி திருமணம் நடக்கிறது. வைஷம்பாயனர் ஜனமேஜயன் கிட்ட சொல்கிறார், அந்த தெய்வீக முனிவர் வியாசர், வைஷம்பாயனர் சொல்கிறார், என்னிடம், வியாசர் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கா இதை இல்லையோ, அதனால் தெய்வீக முனிவரான வியாசர் என்னிடம் அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார். திரௌபதி ஒவ்வொரு நாளும் அவளுடைய கன்னித்தன்மையை திரும்ப பெற்றாள் அப்படின்னு சொன்னார். அதனால் திருமணத்துக்கு பிறகு கொஞ்ச காலம் பாண்டவர்கள் எல்லோரும் காம்பில்யத்தில் சௌரியமாக மாமனாரோட ஆற்றுல நன்னா ஜம்முன்னு எல்லா சுகத்தோடு வாழ்ந்தார்கள். அங்கே கொஞ்ச நாள் இருந்தார்கள். அப்போ அந்த காம்பில்யம் எப்படி இருந்ததுன்னா, ஒரே நகரத்தை 5 இந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துதான் காம்பில்யம். அதுக்கப்புறம் துருபதன் என்னாச்சு, இவர்கள் 5 பேரும் நம்முடன் இருக்கிறார்கள், அதனால் அவன் எதன் மீதும் அச்சம் கொள்ளவில்லையாம். என் தேவர்களை நோக்கி கூட இவனுக்கு அச்சம் இல்லையாம். அந்த மாதிரி இருந்துதான் இந்த மாதிரியான வீரர்களை பெற்றது. அதுக்கப்புறம் குந்தி திரௌபதிக்கு எல்லா அட்வைஸும் பண்ணுறா, எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் இவர்கள் எல்லோரையும் எப்படி இவாக்கிட்ட நீ அர்ப்பணித்து இருக்க வேண்டும். அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுறா, இவர்களுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து நீ வீர மகன்களை பெறுவாய் அப்படின்னு, நற்பேறு பெறுவாய், வளமை பெறுவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இந்த கல்யாணத்துக்கு நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்புகிறார். கோல்டு அனுப்புகிறார், நகைகள் அனுப்புகிறார், குதிரை அனுப்புகிறார், யானை அனுப்புகிறார், பாத்திரங்கள் அனுப்புகிறார். அப்புறம் குவியலாக பொற்காசுகளை அனுப்புகிறார்.
இது எல்லாம் வந்து கிருஷ்ணர் அனுப்பினார் அப்படின்னு அவரை கௌரவிக்கும் வரையில், சந்தோஷப்படுத்தும் வகையில் யுதிஷ்டிரரும் அவருடைய தம்பிகளும் அதை ஏற்கிறார்கள். இதோடு வைவாகிக பருவம் முடிகிறது. மொத்தமாக இன்னைக்கு 2 பருவங்களும் 2 உபபருவங்களும் 452 ஸ்லோகங்களும் பார்த்துருக்கோம். அடுத்த உபபருவம் விதுராகமன ராஜ்யலம்ப பருவம். அதை வந்து அடுத்த வாரம் திருப்பி போனோமே வா இல்லையா, போய் சொத்தை பிரித்து இந்திரபிரஸ்தம் காண்டவ பிரஸ்தத்துக்கு போய் அங்கே இந்திரனோட சேர்ந்து அந்த யுத்தம் பண்ணி, ஸோ அந்த கதையெல்லாம் வரப்போகிறது. விதுராகமன ராஜ்யலம்ப பருவம், அதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்.